என் தங்கப்பிள்ளையே, தை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? அது நடப்பதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் அது தவறு என்று தெரிந்த பிறகு மீண்டும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே செய்த தவறை உணர முடியாமல் தான் நிற்கின்றாய். ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்திருந்தால் என்றோ நீ செய்தது தவறு என்று உனக்கு சுட்டி காட்டி உன்னை திருத்தி இருப்பார்கள். ஆனால் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ செய்வது தவறு என்று தெரிந்துமே உன்னை ஊக்கத்தான் படுத்துகின்றார்கள். என் தங்கமே, இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இன்னமும் தவறான பாதைக்கு சென்று விடுகின்றாய். இவையெல்லாம் நான் சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், அம்மா, சுற்றி இருப்பவர்கள் தவறான மனிதர்களாக இருந்தாலுமே நான் ஒரு பொழுதும் அப்படி தவறான பாதைக்கு செல்வதில்லை என்று. என் குழந்தை, இதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். நீ வேண்டும் என்றே செய்யாவிட்டாலும் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை அப்படி செய்ய வைத்து விடுகின்றது. தவறு என்று நீ உணரும் நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போயிருக்கும். என் குழந்தை, அதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் முடித்து கொடுத்து விட்டு இனி உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி உன் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் இந்த நல்ல நாளில் உன் வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில விஷயங்கள், இன்று அது உனக்கு கொடுக்காமல் விட்ட சில விஷயங்கள், இவையெல்லாம் சேர்ந்து உனக்கு நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை கொடுத்து விட்டது. நீ எது வேண்டும் என்று நினைத்தாயோ அது உனக்கு கிடைக்காமல் போனதும், எது வேண்டாம் என்று நினைத்தாயோ அது உன் கைகளில் வந்து கிடைத்ததும், என்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் ஏராளம். என் தங்கமே, தான் நினைத்தது போலத்தான் தன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் மத்தியில் என்ன நினைத்தாலும் என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சோதனைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது. இதுவெல்லாம் காலத்தினுடைய சூழ்நிலைகள், காலத்தினுடைய கட்டாயம். இதை யாராலும் மாற்றவும் முடியாது. ஆனால் அவர்கள் இன்று படுகின்ற இந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் மிக விரைவாகவே வெளியில் வந்து விடுவார்கள். ஆனால் யாரொருவர் தான் ஆசைப்பட்டதை மட்டுமே அடைய வேண்டும் என்று நினைத்து அதையே பெற்று கடைசியில் இதற்காகவா நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் ஏற்பட்டு விடுகின்றது. யாருக்குமே இங்கு நினைத்தது போல வாழ்க்கை அமைவதில்லை. நினைத்தது போல கிடைத்தால் ஏன் கிடைத்தது என்று கடைசியில் வருத்தப்படுகின்ற அளவிற்குத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா?
என் தங்கமே, எல்லோருக்குமே வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போலவோ அவர்கள் நினைக்காதது போலவோ கொடுத்தும் கொடுக்காமலும் தான் இருக்கின்றது. உனக்கே குழப்பங்கள் வருகின்ற வகையில்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுதே உனக்கு சில நேரங்களில் தலை சுற்றி விடுகின்றது. இப்படியும் ஒரு வாழ்க்கையா? நமக்கு மட்டும்தான் இப்படியா? அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே இப்படித்தான் இருக்கின்றார்களா என்று நினைத்து குழம்புகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கின்றது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு பாதை சில நிமிடங்களில் கிடைக்கும். அது நீ வணங்குகின்ற தெய்வத்தால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். என் தங்கமே, அப்படி உனக்கு கிடைத்த பல நல்ல வாய்ப்புகளில் சில வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தியும் சில வாய்ப்புகளை நீ கைவிட்டும் இருக்கின்றாய். என் தங்கமே, ஒரு நாளில் ஒருவருக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்குமானால் வாழ்க்கையை வெறுப்பதில் எந்த தவறும் இல்லைதான். ஆனால் அதற்கு முடிவினை நீ தேடினால் மட்டுமே அது உன் கையில் கஷ்டங்களாக தெரியும். தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்துவிடும். உனக்கே உன் மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும். ஏனென்றால் நாம் கொடுத்திருப்பது நம் தாயிடம். அவள் நம்மை பார்த்து கொள்வாள். இனிமேலும் இந்த கஷ்டம் தொடர்ந்து கொண்டிருந்தால் நாம் அவள் மீது பழியினை போட்டுவிடலாம். இதுதானே வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எதையுமே செய்யாவிட்டாலும் இந்த ஒன்றையாவது செய்துவிடு. நல்லதோ கெட்டதோ தெய்வத்திடம் கொடுத்துவிடு. மீறி என்ன நடக்க வேண்டும் என்பதை தெய்வம் பார்த்து கொள்ளும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சில விஷயங்களினால் நீ என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் உனக்குள் ஒரு நாளும் நான் நல்ல தெளிவினை கண்டது கிடையாது. அதிகமான குழப்பத்தை தான் நான் உனக்குள் பார்க்கின்றேன். இனிமேலாவது இந்த குழப்பம் நிறைந்த மனநிலையில் விட்டு வெளியே வந்து நல்ல மனநிலையோடு உன் தாயானவள் என்னை நீ சந்திக்க வேண்டும். என் தங்கமே, நல்ல நாளில் தெய்வம் உன்னோடு பேச வருகிறது என்றால் அதற்கு நீ கோடான கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். நீ செய்திருப்பதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பதும் உன்னுடைய நல்லதற்காக மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள்கின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நடந்தது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான். உன்னோடு இருப்பவர்கள், உன்னை விட்டு விலகிச் செல்பவர்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் குழந்தை நீ உனக்கு இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு அடுத்ததை நோக்கி சென்று கொண்டே இரு. நீ எங்கே தேங்கி நிற்பாய், எந்த இடத்தில் தடுக்கி விழுவாய், உன்மேல் ஏறி சென்று விடலாம் என்று அங்கே ஒரு கூட்டம் காத்து நிற்கின்றது. அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை, இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதைக்கு வந்துவிடு. இதற்கு மேல் என்ன நடந்தாலும் உன் வராகி நான் உனக்கு பொறுப்பெடுத்து கொண்டு உன் செயல்களை நான் நல்ல செயல்களாக மாற்றி கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும். நடப்பது உன் கண்களுக்கு இன்று தீயவையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே அது நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.